நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை. பாக்டீரியாவில் ரீப்ரொடக்ஷனில் வந்து 2 மெத்தேடு நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று ஏசெக்ஸுவல் மெத்தேடு, இன்னொன்று செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. அப்போ ஏசெக்ஸுவல் மெத்தேடு அப்படின்னா கொனோடியா ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸு அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸை பேஸ் பண்ணி நடக்காமல் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம்னா ஏசெக்ஸுவல் மெத்தேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் ஒரு வகையான இனப்பெருக்க முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் வந்து பால் இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு, பொதுவாகவே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லியிருப்போம்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருப்போம். பட் பாக்டீரியாவில் எந்த கேமிட்ஸும் ஃபார்ம் ஆகாது, கேமிட் ஃபியூஷனும் நடக்காது. பட் அப்படி இருந்தாலுமே நாம் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை பாக்டீரியாவில் பார்க்கலாம். ஏன் சார் இதில் நடக்காது அப்படின்னா, இட் இஸ் எ ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம். இது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசத்தில் கேமிட் ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் வந்துலாம் நடக்காது. த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் ஆப்சன்ட் இன் பாக்டீரியா. பட் எந்த ப்ராசஸாக நம்ம வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம்னா, இந்த பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய எந்த ப்ராசஸை நாம் சொல்கிறோம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம்னா, ஜீன் ரீகாம்பினேஷன் ப்ராசஸை, ஒரு ஜீனுடைய மறுசேர்க்கை வினையை நாம் பாலினப்பெருக்கம், பாக்டீரியாவில் பாலினப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர்ஸ் இன் பாக்டீரியா பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸஸ். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் சார் அப்படின்னா, இந்த பேசிக்காக வந்து 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸு தே ஆர் ஃபாலோயிங் இன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ 3 மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரீகாம்பினேஷன் மெத்தேடுக்கு ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மெத்தேடு 3 வழிகளில் நடக்கும். ஒன்று காஞ்சுகேஷன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்டக்ஷன். அப்போ இதில் காஞ்சுகேஷன்னா இணைவு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இணைவு அல்லது இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா மாற்றம், மரபணு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா என்ன பொருள்னா மரபணு ஊடுகலத்தல் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 வகையான டிஃப்ரெண்ட் மெத்தேட்ஸில் ஒரு ஜெனட்டிக்கல் மெட்டீரியல், அது ஜீனு, ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு மெத்தேட்ஸை நாம் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ரைட், இதில் ஒவ்வொன்றை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னதுன்னா காஞ்சுகேஷன் மெத்தேட். இதில் வந்து 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ, கொஞ்சம் நம்ம வந்து எதாவது தெரியலனா மறுபடியும் கேட்கலாம். ரைட், இதில் காஞ்சுகேஷன் அப்படிங்கிறது என்ன? தமிழில் வந்து இணைப்பு முறை அல்லது இணைவு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரைட், இதை யார் முதல்ல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க? ஹூ ஆர் த ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டட் காஞ்சுகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா, இந்த லெடர்பர்க் அண்டு எட்வர்டு எல் டாட்டம் அப்படிங்கிற ஒரு இன் ஈகோலை ஆர்கானிசம்ஸ், எசர்சியா கோலை ஆர்கானிசத்தில் இன் 1946 வந்து என்ன பண்ணுறாருன்னா காஞ்சுகேஷன் மெத்தேடை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெத்தேடில் ஜீன் டிரான்ஸ்ஃபர் த டோனார் செல்லு கெட் அட்டாச்டு டு த ரெசிபியன்ட் செல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பைலி. அப்போ ஒரு டோனார் செல்லு, ரெசிபியன்ட் செல்லு, இந்த இடத்துல டோனார் செல்லு, ரெசிபியன்ட் செல்ஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். டோனார் அப்படிங்கிறது எந்த பாக்டீரியத்திலிருந்து ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த பாக்டீரியத்துக்கு வந்து நாம் டோனார் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பாக்டீரியம் வந்து ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ரிசீவ் பண்ணிக்குதோ அந்த பாக்டீரியத்தை நாம் ரெசிபியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு டோனார் செல் டு ரெசிபியண்ட்டில் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பைலி. பைலி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், 6 பில்லி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் எங்கள் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவில்.
So the pili, it is help to the sex reproduction. So also called sex pili அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். பைலி ஆர் பிலி அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த பைலி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போ ஒரு கான்ஜுகேஷன் ப்ராசஸில் 2 பாக்டீரியா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஒன்று ஃபெர்டிலிட்டி பாக்டீரியம், நான் ஃபெர்டிலிட்டி பாக்டீரியம். இப்போ ஃபெர்டிலிட்டி பாக்டீரியத்துக்கு வந்து என்ன இருக்கும்னா, பைலி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த பைலி மூலமாக வந்து அந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நான் ஃபெர்டிலிட்டிக்கு பைலி வந்து கிடையாது. ஸோ பைலஸ் க்ரோ ஆகும். எப்படின்னா, இந்த க்ரோஸ் இன் எ சைஸ் வைஸு இட் வில் ஃபார்ம் த கான்ஜுகேஷனல் டியூப். அப்போ கான்ஜுகேஷனல் டியூப் வந்து ஒரு டோனார் செல் வந்து ஃபார்ம் பண்ணி, அந்த கான்ஜுகேஷனல் டியூப் மூலமாக ஃபஸ்ட்டு பரத்தில் வந்து கான்ஜுகேஷனல் டியூப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகிருச்சு ஃபஸ்ட்டு டயக்ராமில். அண்ட் செகண்ட் டயக்ராமில் கான்ஜுகேஷனல் டியூபை வந்து ஃபார்ம் பண்ணிருச்சு. அண்ட் தேர்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, த சிங்கிள் ஸ்டாண்டர்டு பிளாஸ்மிட்ஸ் வந்து என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த நான் ஃபெர்டைல் செல் பாக்டீரியா, நான் ஃபெர்டைல் பாக்டீரியல் செல்லுக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டு பிளாஸ்மிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே அது ஃபோர்த்து டயக்ராமில் பாருங்கள், அங்கே போனதுக்கப்புறமா அந்த பிளாஸ்மிட்ஸ் என்ன ஆகுது சார் அப்படின்னா, the recipient complete the structure of the double stranded DNA by the synthesis of plasmids. ஸோ இப்போ பிளாஸ்மிட்ஸை சிந்தசிஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டாண்டர்ட்லேருந்து டபுள் ஸ்டாண்டர்டுக்காக மாறிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து டோட்டலாக வந்து என்னவா மாறிடுச்சுன்னா, த ஸ்டாண்ட்ஸ் அக்வயர்டு ஃப்ரம் த டோனாராக கன்வெர்ட் ஆகுது. இப்போ டோனார் செல்லு மாதிரியே இதுவும் வந்து ஃபெர்டைலாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா, 2 வித்தியாசமான பாக்டீரியாங்களுக்கு இடையே ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய முறையை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கான்ஜுகேஷன் மெத்தேட்ஸ் அல்லது இணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் முக்கியமாக 1 மார்க் கேட்பாங்க, யார் இதை கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம், எந்த ஆர்கானிசத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கண்டுபிடிச்சா, லெடர்பர்க். கான்ஜுகேஷன் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டட் பை லெடர்பர்க் அண்ட் எட்வர்ட் டாட்டம். எந்த ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தாங்க ஃபஸ்ட்டு, ஈகோலை, எஸ்எர்சியா கோலை. எந்த வருஷம், 1946. ரைட். அண்ட் செகண்ட் ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் பாக்டீரியம். ஒரு பாக்டீரியா வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு வந்து என்ன பண்ண போகுது, இந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ஆஃப் த டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தேடை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க சார் அப்படின்னா, த ஜெர்மன் பாக்டீரியாலஜிஸ்ட்டு, ஜெர்மன் மைக்ரோபயாலஜிஸ்ட்டு அண்ட் ஆல்சோ வந்து பாக்டீரியாலஜிஸ்ட்டு. அவர் பேர் என்னது சார், ஃப்ரெடரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் முதல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். எந்த வருஷம், 1928 வந்து பண்ணார். அவர் யூஸ் பண்ண ஆர்கானிசம் யார் சார் அப்படின்னா, டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் மெட்டீரியலை அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. எதில், மவுஸில். சரிங்களா? ஸோ அப்போ டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிறதுல 2 வகையான ஸ்டெயின் பாக்டீரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 ஸ்டெயின் பாக்டீரியா ஆர் ப்ரெசன்ஸ் இன் டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. One stain smooth colonies and another stain rough colonies. ஸ்மூத் காலனிஸுக்கு வேறு பேர் என்னன்னா, ஸ்மூத் காலனியோடைய நேச்சரு விருலன் நேச்சரு, ரஃப் காலனிஸ்னுடைய நேச்சரு விருலன் நேச்சர். ஸோ விருலன் அண்ட் விருலண்டுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னா, ஸ்மூத் காலனிஸ் ஹேவ் பாலிசாக்கரைட் கோடு, புரோட்டீன் கோடுனால ஆயிருக்கும். ரப் காலனியில் பாலிசாக்கரைடு புரோட்டீன் கோடு ஆப்சண்ட்டு. ஸோ இந்த பாலிசாக்கரைடு புரோட்டீன் கோடு தான் அது என்ன பண்ணுதுன்னா, இட் வில் பி காசிங் த டிசீஸ், நிமோனியா டிசீஸ். அப்போ இந்த ஸ்மூத் காலனியில் இருக்கக்கூடிய அந்த பாலிசாக்கரைடு கோடு தான் நமக்கு வந்து நிமோனியா காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு. அப்போ உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு பாக்டீரியாவும் இல்லாத ஒரு பாக்டீரியாவையும் எடுத்துக்கிறார் அவர். அதாவது ஸ்மூத் காலனிஸ் இருக்கிறத வந்து எஸ் டைப்பு விர்லன் நேச்சரனும், அதே வந்து இல்லாததை விர்லண்டு
ஆர் டைப்பு பாக்டீரியான்னு எடுத்துக்கிறார். இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறாரு. எங்கே எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்டாக ஒரு மவுஸில் போய் வந்து என்ன பண்ணுறாருன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ மவுஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபிகரில் நம்ம பார்க்குற மாதிரியே அந்த டயக்ரமேட்டிக் ஃபிகரில் நம்ம கொடுத்துருக்குற மாதிரியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா த ஃபஸ்ட்டு ஆர் ஸ்டெயின் ஆஃப் பாக்டீரியாவை வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்ஜெக்டட் இன்டு மவுஸ். அப்போ அது இன்ஜெக்ட் பண்ணும்போது அப்போ ஆர் டைப் ஆஃப் பாக்டீரியா கிட்ட இருக்கிறது ஆர் ஸ்டெயின் வந்து என்னது ஏவிர்லன் நேச்சரு. அதனால் அது என்ன பண்ணலை சார் அப்படின்னா மவுஸ் வந்து என்ன பண்ணுது, தே கேன் பி லைவ். அப்போ அது சாகலை, இறக்கலை இல்லைங்களா, அது தே கெனாட் டெட். என்ன டைடு சார், இட் கெனாட் டைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம் சார் அப்படின்னா அதில் வந்து என்னது பாலிசாக்கரைட் கோடு கிடையாது. அப்போ அது எஸ் டைப் கிடையாது, ஆர் ஸ்டெயின், அதனால் அது இறக்கலை. அதே போல் செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறாரு. செகண்ட் ஸ்டெப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னா எஸ் ஸ்டெயின் ஆஃப் விர்லன் நேச்சர் ஆஃப் பாக்டீரியா இன்ஜெக்டட் இன்டு த மவுஸ். அது என்ன பண்ணுதுன்னா மோஸ்ட்லி வந்து என்ன ஆகுது, மவுஸ் கேன் பி டை நம்ம சொல்கிறோம். அப்போ இறந்துருச்சு. காரணம் என்னென்னா அதில் பாலிசாக்கரைட் கோடு அதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ரைட். அப்புறம் இப்படி யோசித்து பார்க்குற ரைட், இந்த ஸ்ட்ரெயின் பாக்டீரியாத்தை கில் பண்ணி நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணால் அதுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இந்த மவுஸ் வந்து க்ரோ ஆகுமா இல்லை டெட் ஆயிருமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஹீட் பண்ணுறாரு. எஸ்டைன் பாக்டீரியாத்தை வந்து ஹீட் பண்ணுறாரு, வாட்டரில் ஹீட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறான்னா இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து ஒரு க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சூட்டபுள் மீடியம் வேணும். அப்போ சூட்டபுள் மீடியம் இல்லாதனால இந்த எஸ்டைன் ஹீட் பண்ணும்போது கில் ஆயிடுது. அதை இன்ஜெக்ட் பண்ணுறாரு. தேர்டு டயக்ராமில் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலை, மவுஸு cannot be dies. அப்போ அது மவுஸ் கேன் பி லைவ்ஸ், அது வாழுது. அண்ட் ஃபோர்த் டயக்ராமில் ஆர் ஸ்டெயினு அண்ட் ஹீட்டடு எஸ்டெயினையும் வந்து மிக்ஸ்டு பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஆர் ஸ்டெயின் வந்து ஏவிர்லண்டு அது வந்து நார்மல் நேச்சரில் இருக்குது. அதே வந்து எஸ்டெயின் வந்து ஹீட் பண்ணும்போது கில்ட் ஆயிடுச்சு. அதை ரெண்டையும் மிங்கிள் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வந்து மவுஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டைஸ் ஆயிடுச்சு, டெட், இறந்துருச்சு. என்ன காரணம் சார் அப்படின்னா இந்த இடத்துல the S strain of bacterial genetical material transfer or transmitted into R strain. அப்போ S strainல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவுடைய ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் கில்லாக இருந்தாலுமே ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து க்ரோ நேச்சரில் இருக்குது, க்ரோயிங் நேச்சரில் இருக்குது. அதுக்கு ஒரு சூட்டபிள் மீடியம் தேவைப்பட்டுச்சு. அந்த சூட்டபிள் மீடியம் வந்து எங்கே வந்து கம்பைன் ஆயிடுச்சுன்னா ஆர் ஸ்டெயின் பாக்டீரியாத்துக்குள்ளார போய் ஆர் ஸ்டெயினை இட் கன்வெர்டட் இன்டு எஸ் ஸ்டெயினாக கன்வெர்ட் ஆகி எஸ் ஸ்டெயினாக மாறி என்ன பண்ணிருச்சுன்னா இந்த மவுஸை வந்து டெட் ஆகிருச்சு. சரியா? ஸோ இப்போ தஸ் த ஃபினாமினா த சேஞ்சிங் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஒன் ஸ்டெயின் by transferring the DNA of another strain into the farmer. Farmer is nothing but bacteria. ஒரு பாக்டீரியாவிலிருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஆகும்போது அதை இந்த விளைவை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதுலேயும் அதே மாதிரி 1 மார்க் கேட்பாங்க. யார் வந்து ஆத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினது, எந்த வருஷம், எந்த ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தேர்டு மெத்தேட் என்னதுன்னா டிரான்ஸ்டக்ஷன் மெத்தேட். டிரான்ஸ்டக்ஷன் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டட் பை ஜெண்டர் அண்ட் லெடர்பர்க் இந்த இயரா இன் 1952. சரியா? எந்த ஆர்கானிசத்துலனா சால்மோனெல்லா டைஃபிமோரம் அப்படிங்கிற பாக்டீரியாவில் இந்த பேஜ் பாக்டீரியாவை வந்து மீடியேட்டடாக வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ பேஜ் பாக்டீரியாவுடைய டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, ஒரு பாக்டீரியாவுக்குள்ளார பேஜ் டிஎன்ஏனுடைய பேஜ் வைரஸ்னுடைய டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கம்பைன் ஆகியிருக்கும். இஸ் நத்திங் பட் நம்ம வந்து வைரஸ் டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம். வைரஸ் டாப்பிக்கில் வந்து நமக்கு வந்து ப்ரோபேஜ் ஆர் இன்டர்பேஜ் அப்படின்னு நம்ம வந்து லைசோஜெனிக்
ப்ராசஸ் ஆஃப் வைரல் ரீப்ரொடக்ஷனில் நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? அந்த மெத்தேடை நாம் இங்கே பார்க்கலாம். அந்த இப்போ பாக்டீரியல் பேஜோட பாக்டீரியா வந்து என்ன ஆகுது, கம்பைன் பண்ணியிருக்குது. அந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்டக்ஷன் வந்து 2 மெத்தடில் நடக்கும். ஒன்று வந்து ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன், இன்னொன்று ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன், ஸ்பெஷலைஸ்டு ஆர் அதர்வைஸ் நவுன் ஆஸ் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு இன்னொரு பேர். ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன்னா பொதுவாக நடக்கிறது. அப்போ பொதுவாக எப்படி நடக்கும்னா, ஒரு பாக்டீரியாவுடைய ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் பிளாஸ்மிட்ஸோட இந்த பேஜ் டிஎன்ஏனுடைய எந்த பாகத்தில், பேஜ் டிஎன்ஏனுடைய பர்டிகுலர் டிஎன்ஏ பார்ட்டிக்கல் பாக்டீரியாவுடைய குரோமோசோம்ஸில் எனி பார்ட் ஆஃப் த ரீஜியனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்பைன் ஆகிச்சுன்னா அதை ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பாக்டீரியாவுடைய பிளாஸ்மிட்ஸ் இருக்குது, அந்த பிளாஸ்மிட்ஸில் எந்த பாகத்தில் வேணாலும் அந்த வைரஸ்னுடைய டிஎன்ஏ வந்து கம்பைன் ஆச்சுன்னா அதை ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டடு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் அந்த வைரல் டிஎன்ஏ வந்து கம்பைன் ஆகும். இந்த பேஜ் டிஎன்ஏ என்ன பண்ணுது சார், the attached to the particular region or specific region of the bacteria, specific region of the bacterial DNAவில் போயிட்டு அட்டாச் ஆச்சுன்னா அதை நம்ம ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டடு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊடுகலத்தல், பாக்டீரியாவுடைய டிஎன்ஏவோட வைரலுடைய டிஎன்ஏ போய் கம்பைன் ஆகிறது, ஊடுகலத்தல்னு பேர், அதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட்ஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க, யார் கண்டுபிடிச்சா, யார் வந்து உங்களுக்கு வந்து சொன்னது, எந்த ஆர்கானிசம் யூஸ் பண்ணாங்க, எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த மாதிரி நமக்கு வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியாவில் மோஸ்ட்லி வந்து எந்த கேமீட்டும் ஃபார்ம் ஆகிறதில்ல, ஃபியூஷனும் நடக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ஜீன் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ்ஸு வி ஆர் கால்டு செக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஓகே. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லலாம். இதுக்கு அடுத்து இதோட கண்டினியூட்டியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளிப் ஒன்று சேர்த்து போட்டுவிடுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. Bacterial conjugation is a process of genetic transfer between bacterial cells that requires direct contact between the cells. Many, but not all, species of bacteria can conjugate. Conjugation can occur between cells of the same species or even between cells of 2 different species. A small DNA circle or plasmid called the F factor is required for conjugation. The F factor stands for fertility factor. Strains of bacteria containing the F factor are called F+. Those without it are called F-. An F+ cell, or donor, produces a structure called a pilus to connect with another recipient cell. To begin conjugation, the F factor is cut at a specific region called the origin of transfer by a protein assembly called the relaxosome, which associates with the strand to be transferred, or the tDNA strand. Accessory proteins of the relaxosome are released, but a portion of the relaxosome called the relaxase remains attached to the tDNA. This tDNA relaxase complex is recognized by a coupling factor and transferred to the exporter, a complex in the F+ cell that is contiguous with the pilus. The exporter pumps the tDNA relaxase complex into the recipient cell. Once the entire tDNA molecule is transferred to the recipient cell, relaxase joins the ends to make a circular DNA molecule. As the tDNA is transferred to the recipient cell, it is replicated to become double-stranded. In the donor cell, the F-factor DNA was also replicated to become double-stranded. This actually occurred as the tDNA was being transferred to the recipient cell. In the end, both cells wind up with a complete double-stranded copy of the F-factor. Their connection through the pilus is released, and each is now an F+ cell that can go on to conjugate with other cells. Welcome back. In this video, we'll be discussing the bacterial genetics, and we'll talk about transformation, transposition, transduction, and conjugation.
We'll learn their meanings and how to differentiate between them. So first, let's talk about transposition. The bacteria has its DNA in two parts, either the bacterial chromosome or the bacterial plasmid. The bacterial chromosome is much larger and more complex and contains most of the bacterial DNA. And the bacterial plasmid is a small part of the bacterial DNA that has left the chromosome and now is floating inside the bacteria. So transposition refers to the process of extracting a small part of the bacterial chromosome to become plasmid or reintegrating the plasmid into the bacterial chromosome. Keep in mind that if the bacteria want to share its DNA with another bacteria, it can only share its plasmid, not the chromosomes. So the plasmid is smaller and readily accessible. Just remember that transposition has to do with plasmid. Now let's talk about conjugation. So some bacteria have a sex balance and we call these bacteria F positive, and other bacteria don't have this sex balance and we call this F negative. Keep in mind that the sex balance is encoded by the bacterial plasmid, not the bacterial chromosome. So the F positive bacteria will link with the F negative bacteria and form the mating bridge. Then the F positive bacteria will make a copy of its plasmid, which encodes for the bacterial sex balance, and will transfer this copy to the other bacteria. So now both bacteria have a plasmid which encodes for a sex balance, and both are called F positive. This is the process of conjugation. Transformation, which is also known as competence, is the ability of the bacteria to take naked genomes or naked DNA from the environment and use this DNA. So for example, if we have some medium with some bacteria in it and we put some raw naked DNA which encodes for antibiotic resistance into this medium as well, this bacteria will be able to take this DNA from the environment and use it, and it will become antibiotic resistance. However, if we add a DNA lysing agent into the environment, it will degrade the DNA and the bacteria will not be able to use it. We see this exclusively in Streptococcus pneumonia, H. influenza, and Neisseria. So remember, transformation for fresh DNA. And finally, transduction refers to the process where a bacteriophage, which is a bacterial virus carrying its own DNA, will inject this DNA into the bacteria. This viral DNA will be integrated into the bacterial DNA and will start replicating the virus. If this results in a bacterial death, we call this a lytic phage, and if it didn't, we call this a lysogenic phage. If the bacteriophage did not kill the bacteria, aka a lysogenic phage, it will give the bacteria some superpowers, so the bacteria now can produce exotoxins. Alright guys, that's everything for today. I tried to explain everything as much as I could. Hopefully I made this easier for you, and see you guys later.